ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியமோட சைக்காலஜி அனலைஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து முழுக்க ஸ்பாட்டுக்கான ஹோல்டிங் சைக்காலஜி அனலைஸ் தான், ஃப்யூச்சருக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ போட்டு குழப்பிக்காதீங்க, இது ஃபுல்லாகவே ஸ்பாட்டுக்கான அனலைஸ் தான் நான் சொல்கிறேன், ஃப்யூச்சருக்கு இல்லை. சரிங்களா? ஓகே, இது வந்து சைக்காலஜி அனலைஸ் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போது எத்திரியம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 2600 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சைக்காலஜிக்கலாக அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி அனலைஸ் வந்து சைக்கிள் படி நம்ம பார்ப்போம். ஓகே, போன சைக்கிள்லேருந்து பார்ப்போம். இந்த போன சைக்கிள் பார்த்திங்கன்னா எத்திரியமோட டார்கெட் பார்த்திங்கன்னா 4900 கிட்ட போயிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட ரவுண்டாக பார்த்திங்கன்னா 5000 போயிருக்கு, $5000 வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ரீட்டெய்லர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணுறேன். இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இடம்னா டிஸ்ட்ரிபியூஷன் இடம், அப்படின்னா ரீட்டெய்லர் ட்ராப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து வேல்ஸ் எல்லாருமே செல் பண்ணுற இடம். ரீட்டெய்லர் வந்து இந்த இடத்துல பை பண்ணுற பிளேஸ் தான் இது. சரிங்களா? ஸோ அப்படியே வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரீட்டெயிலர் வந்து நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்கியிருப்பார்கள். எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கா, ஸோ ரெசிஸ்டன்ட் இருக்கா, இந்த இடத்துல பிரேக்கப் பண்ணியிருக்கா. ஸோ பிரேக்கப் பண்ணி ரீட்டெயில்ஸ் எடுத்து தானே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்கும், ரீட்டெயிலர் பை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்கும் ரீட்டெயிலருக்கு. கிட்டத்தட்ட வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்கும். ஸோ எத்தனை ட்ராப் பண்ணியிருக்கான் பாருங்கள். இது ஒரு ட்ராப்பு, இது ஒரு ட்ராப்பு, இது ஒரு ட்ராப்பு, இது ஒரு ட்ராப்பு, கிட்டத்தட்ட 4 ட்ராப் பண்ணியிருக்கான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிரேக் அவுட்டே நம்பாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் அவுட்டே ஃபேக் அவுட்டு தான் எப்போவுமே. சரிங்களா? ஸோ பிரேக் அவுட்னா ரூல் இருக்குது, அது சரிங்களா, அதுபடி தான் இருக்கணும். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிரேக் அவுட்டு ஃபேக் அவுட்டு தான். ஃபஸ்ட்டு கேஸ் சினாரி, ஃபஸ்ட்டு பிரேக் அவுட். ஏன்னா அந்த பிரேக் அவுட்டில் தான் ரீட்டெயிலர் வந்து ட்ராப் ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்களா தெரியும், இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் அவுட்டில் இங்கே பை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பை பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பியர் மார்க்கெட்டு வருதுன்னு வச்சுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பியர் மார்க்கெட்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாட்டம் அடிக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரீட்டெயிலில் வந்து இங்கே செல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எத்திரியம் வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட்னா மேக்ஸிமம் பீப்புள் எத்திரியம் வந்து இங்கே ஒரு சில பேர் செல் பண்ணியிருக்கலாம் ரீட்டெயிலர். சரிங்களா? பியர் மார்க்கெட் எண்டில் வந்து ஒரு சில பேர் வந்து செல் பண்ணியிருக்கலாம். பட் எத்திரியம் வந்து செல்லிங் வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் த வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? பட் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க, அது என்ன உண்மை. பட் செல்லிங் வந்து ரொம்ப கம்மியாக நடந்திருக்கும், பட் வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கண்டிப்பாக இங்கே விற்காதவங்க கூட இந்த இடத்துல விற்றுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பியர் மார்க்கெட் எண்டில் விற்காதவர்களுக்கு கூட இந்த இடத்துல விற்றுருப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பியர் மார்க்கெட் எண்டு. சரிங்களா? பட்டு பியர் மார்க்கெட்னு இது பீப்புளுக்கு தெரிய வந்துருச்சு. பட் இந்த இடம் வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ இந்த மூமெண்ட் வந்து பியர் மார்க்கெட்டு கிடையாது, இது வந்து கேபிட்டலேஷன் ஏரியா. அப்படின்னா பியர் மார்க்கெட் கூட எக்ஸெப்ட் பண்ணி வர்றது தான். ஆனால் கேபிட்டலேஷன் ஏரியா வந்து 99.9% வந்து எக்ஸெப்ட் பண்ணாமல் எதிர்பார்க்காமல் வருது. சரிங்களா? அந்த மாதிரி வரும்பொழுது அந்த இடத்துல பேனிக் தான் அதிகமாக நடக்கும். பியர் மார்க்கெட் எண்டில் நடக்கிற பேனிக்கை விட கேபிட்டலேஷன் ஏரியாவில் நடக்கிற பேனிக் தான் அதிகம். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், இந்த இடத்துல விற்காதவங்க கூட இந்த இடத்துல விற்றுருவாங்க மோஸ்ட்லி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போல்லாம் வந்து ரீட்டெயிலர் வந்து மோஸ்ட்லி பேனிக் ஆகுறாங்களோ, செல்லிங் பண்ணுறாங்களோ, அதிகபட்சம் அங்கே தான் வந்து மார்க்கெட்டு பாட்டம் அடிக்கும்.
ஓகேங்களா. ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பிடிசி எத்திரியம் வந்து பாட்டம் அடிக்குது நமக்கு, அதாவது 1380. ஸோ இது வந்து பாட்டமாக இருக்கும் எத்திரியமுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எத்திரியம் என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆல் டைம் ஹை உடச்சிட்டு மேலே போகும் எத்திரியம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே செல்லிங் நடந்தாலே பாட்டம் தான். அடுத்து வந்து எத்திரியம் வந்து ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போகும் எத்திரியம். ஓகேவா. பட் என்னோட டெக்னிக்கல் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டாப் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லிக்விடேஷன், ஒரு ஹை லிக்விடேஷன் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இது எடுத்துகிட்டு இப்படி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு 25-30% வந்து எத்திரியம் ஒரு டம்ப்பு கொடுத்துட்டு மேலே போகலாம் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த இடத்துல உதவலை எத்திரியம், சரிங்களா. ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எத்திரியமுக்கு. ஸோ அந்த செல்லிங் வந்து ஒரு வார் நியூஸு கொண்டு வந்து நடத்தலாம். ஓகேவா. அதனால் ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லோ வராதுங்க, சரிங்களா. 1400 வராது எத்திரியம், சரிங்களா. 1400 எத்திரியம் வராது. 1700 கிட்ட வந்துட்டு ஒரு 1700 அந்த சைடில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். இப்படி வந்துட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து $5000 தான் எத்திரியமுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைக்காலஜி ஏரியா. அதனால் எத்திரியம் வந்து கண்டிப்பாக இந்த ஆல் டைம் ஹைலாம் உடச்சிட்டு மேலே போகும். ஓகேவா, கவலை வேண்டாம். ஏன்னா இது வந்து எத்திரியமுக்கு வந்து எண்டு கிடையாது. எத்திரியமுக்கு வந்து எண்டு கிடையாது. நான் சொல்கிறது வந்து ஸ்பாட்டுக்கு மட்டும்தான், ஃப்யூச்சர் கிடையாது, சரிங்களா. ஓகே, இது வந்து எத்திரியமுக்கு வந்து எண்டு கிடையாது. ஏன் எண்டு கிடையாதுன்னா, பிடிசிக்கு எண்டு இல்லைன்னா எத்திரியமுக்கும் எண்டு கிடையாது. ஓகேவா. பிடிசிக்கு ஏன் எண்டு கிடையாதுன்னா, பிடிசி வந்து ரிசர்வ் கரன்சி. ஓகேவா. ஏன்னா மேஜர் கண்ட்ரியே வந்து கவர்மெண்ட்டே இறங்கிருச்சு பிடிசிக்கு, சரிங்களா. பிடிசி வந்து மைனிங் பண்ணுறது சரி, ரிசர்வ் கரன்சி சரி, எல்லாமே பண்ணிட்டாங்க. ரிசர்வ் கரன்சியே வந்து பிடிசி வரும்பொழுது உங்களுக்கு வந்து எத்திரியம் வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து பிடிசி வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட் பிடிசி, சரிங்களா. இப்போ ஒரு டார்கெட் சொல்கிறேன். பிடிசியோட டார்கெட் வந்து 10 மில்லியன் வந்து 100 மில்லியனுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. பட் இந்த சைக்கிள் கிடையாது. அது எத்தனை வருஷம் நடக்கணும்னு எனக்கு தெரியல, பட் வந்து இருக்குது, சரிங்களா. அது லைஃப் டைம் டார்கெட்டு. 10 மில்லியன் 100 மில்லியன் 10 மில்லியன் வந்து மிட் லைஃப் டார்கெட்டாக இருக்கும். 100 மில்லியன் வந்து லைஃப் டைம் டார்கெட்டாக இருக்கும். அப்படி இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அந்த டார்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 மில்லியன் வந்து $100 மில்லியன் வந்து பெர் பிடிசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, சரிங்களா. இது பிடிசி வந்து வேர்ல்டு கரன்சி. அதனால இங்கே என்ன நடக்கும்னா, பிடிசியை அக்குமுலேட் பண்ணணும்னா வேல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்ட் காயின் மூலிமா தான் பிடிசியை வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க, சரிங்களா. அதுக்கு தான் வந்து ஆல்ட் காயின் பிடிசி பேர் வந்து இருக்குது மார்க்கெட்டில், எக்ஸ்சேஞ்சில், சரிங்களா. அது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, பிடிசி அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிடிசி அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிடிசி பேரை கொண்டு வந்தது. ஆல்ட் காயின் மட்டும் மூவ் பண்ணோம்னா டைரெக்டாக வந்து யூஎஸ்டிடி பேர்லேயே ஆல்ட் காயின் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் பிடிசி பேரை கொண்டு வந்தது அதுக்கு தான், சரிங்களா. பிடிசி அக்குமுலேட் பண்ணோம்னா ஆல்ட் காயின் வேணும். ஆல்ட் காயின் வேணும்னா எத்திரியம் இருக்கணும். எத்திரியம் இருந்தால் தான் ஆல்ட் காயினும் இருக்கும், சரிங்களா. அப்போ தான் வந்து இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லைனா வந்து தொத்தா நிற்கும். ஓகேவா. இது வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அதனால் எத்திரியம் வந்து எண்டு கிடையாது. எத்திரியம் கண்டிப்பாக மேலே போகுங்க, சரிங்களா. பட் நான் எதிர்பார்க்குறது ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டுனா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எத்திரியம் ஸ்ட்ரைட்டாக $1000 மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எத்திரியமுக்கு. அதே எத்திரியம் போனாலே உங்களுக்கு வந்து ஆல்ட் காயின் எல்லாமே போகும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த சைக்கிளோட அனலைஸு. பிடிசி 10 மில்லியன் சொன்னேன்னே இந்த சைக்கிளில் சொல்கிறேன் நான். இந்த சைக்கிள் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது லாங் டைம் ப்ராஜெக்ட்டு, சரிங்களா. அது அடுத்த 10 வருஷமோ 15 வருஷமோ இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபைனான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.